தெரிஞ்ச சமையல் செஞ்சாலே நல்லா செய்ய மாட்டோம். இதில் தெரியாத சமையல் வேறு செய்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஆடி 18, அதனால் காலையிலே பார்த்தீங்கன்னா நான் கோலெல்லாம் போட்டுட்டேன். பெருசாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி பெருசாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட சொன்னாங்க. நான் இந்த கோலம் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஃபுல் டே நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. இன்றைக்கி ஆடி 18 அப்படின்னு சொல்லவே காலையிலே குளிக்க சொல்லிட்டாங்க. நம்ம போய் குளிச்சுட்டு வரங்காட்டியும் எங்கள் அம்மா வந்து சமையல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னென்ன சமையல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிட்டு பார்க்கலாம். எங்கள் அண்ணெல்லாம் இருக்கிறதுனால மீன் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து மீன் பிடிக்காது. அதனால் வந்து எனக்கு மட்டும் முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. வாங்க உங்களுக்கும் காமிக்கிறேன். மீன் குழம்பு, அதுக்கப்புறம் சாதம், நெக்ஸ்ட்டு வந்து எனக்காக வந்து முட்டை குழம்பு வச்சுருக்காங்க. எனக்கு வந்து மீன் பிடிக்காது அப்படின்னவே எனக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம் இல்லை, முட்டை குழம்பு வச்சா சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் காலையிலே வீடெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். அம்மா வந்து இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா வந்து எனக்கு மீன் வறுவல் செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்கள் அண்ணி இல்லை எங்கள் அக்கா தான் செய்வாங்க. எனக்கு வந்து மீன் வறுவல் செய்ய தெரியாது. எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா மீன் வறுவல் அவ்வளோ செய்ய மாட்டாங்க. எப்போவுமே செஞ்சதில்லை, இப்போன்றதில்ல, எப்போவுமே செஞ்சதில்லை. அதனால் மீன் வறுவல்லாம் யாருமே இல்லை, நாங்கள் அவ்வளோ செய்ய மாட்டோம். சரி இன்றைக்கி செஞ்சுத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எனக்கு நார்மலாகவே தெரிஞ்ச சமையலே ஒழுங்காக சமைக்க மாட்டேன். இதில் தெரியாத சமையல் வேறு செய்ய சொல்கிறாங்க. எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சரி நம்ம தான் சாப்பிட மாட்டேன்றோம், அவங்களுக்காச்சும் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா தான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். வாங்க போயிட்டு மீனுக்கு வந்து மசாலாலாம் போட்டு வறுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணலாம். எனக்கு வந்து மீனே பிடிக்காது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். ஆனால் வந்து மீன் வறுவல் செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு மீன்லாம் எங்கள் அம்மா வந்து குழம்பு வச்சு எடுத்து வச்சிட்டாங்க. வறுக்கிறதுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டாங்க. சரி கேட்டாங்களே, நம்ம சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, அவங்களாச்சும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். எப்படி வரும்னு தெரியல. மீன் மட்டும் எப்பயாச்சும் ஒரு டைம் வறுப்பேன், யாருன்னா இல்லைன்னா வறுப்பேன். இன்றைக்கி வறுத்து தர சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். தெரிஞ்ச சமையல் செஞ்சாலே நல்லா செய்ய மாட்டோம். இதில் தெரியாத சமையல் வேறு செய்கிறேன். எப்படி வரும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னையெல்லாம் நம்பி சமைக்க கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். அதுக்காகவே வந்து நல்லா செஞ்சு தரணும். நல்லா வருமானு சொல்லிட்டு தெரியல, ஆனால் பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு வந்து மீன் குழம்பை விட மீன் வறுவல் தான் ரொம்பவுமே பிடிக்கும். ஏன் அப்படின்னா குழம்பு வந்து அவ்வளோ சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. மீன் வறுவல்னால் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே மீன் வறுவல் வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், போட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஊறிட்ட அப்புறம் வறுக்கலாம். நம்ம காலையிலே பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வந்து வறுத்து சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டைம் ஆகிடுச்சு. சரி மதியமாக வறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனில் வந்து மசாலாலாம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து வறுக்க சொன்னாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து வறுத்துட்டு இருக்கேன். வாங்க போயிட்டு வறுக்கலாம்.
நான் வந்து இப்போ மீன் வறுத்து முடிச்சிட்டேன். எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து எங்கள் பாட்டிகிட்ட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாங்க. எங்கள் பாட்டி வந்து வீட்டில் ஆள் இல்லை, எங்கே இந்த கீரை பறிச்சுட்டு இருக்காங்க. கூப்பிட்டு கொடுக்கலாம். என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஐயா, எங்கள் பாட்டிக்கும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பை விட மீன் வறுவல் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் மீன் வறுவல் தான் பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.